உடலில் ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பு பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க. கிங் மொபைல்ஸின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம், இது கிங் மொபைல்ஸ், வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம MI 11i ஹைப்பர்சார்ஜ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம MI 11i 5G ஹைப்பர்சார்ஜை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 120 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோனுமே இந்தியாவில் வரல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாக்ஸே. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் MI 11i 5G. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸோட பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பியோர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கலரும் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து பியோர் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மில்கி ஷேடில் இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்கியாக இருக்கும். இது வந்து அது மாதிரி எந்த ஒரு ஷேடுமே இல்லை. ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்ப்போம். அது இல்லாமல் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாவ் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு சார்ஜர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குங்க. நார்மலாக ஒரு சார்ஜர் விட இது வந்து ஒரு 2 சார்ஜர் இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா USB போர்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து USB கேபிள் இருந்தால் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா கேபிள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கேபிளும் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த கேபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து பாக்ஸில் வந்து வேறு எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் கொடுக்கல. நம்ம வந்து இப்போ ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடடடா, ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட iPhone 12 iPhone 13 மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட்டாகவே இல்லை. அதே நேரத்தில் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபோனை கையில் வைக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு DSLR கேமராலாம் வந்து எப்படி வந்து அந்த லென்ஸ் வந்து பல்ஜாக இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பல்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா MIயோடைய ஆஸ்தான ஃபீச்சரான இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க, செகண்டரி மைக். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழும் வந்து மைக் இருக்குது. சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டன்ஸுமே இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ இருக்குது. பவர் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம MI 11i ஹைப்பர்சார்ஜ் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். HDR10 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையுமே பட வேணாம். நீங்கள் வந்து கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இப்போது Android 11 வந்து சில ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு, Android 12 வந்து சில ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12 தான். பட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 11ஓட தான் வருது. இன்னும் 12 அப்டேட் வந்து வரல. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் வாங்கி சில மாதங்களில் வந்து உங்களுக்கு வந்து Android 12 வந்துடும் அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 920 5G ப்ராசரோட வருது. அந்த ப்ராசர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து ஒரு ப்ராசர் தான். உங்களுக்கு வந்து சார்ஜும் நல்லா நிற்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம வந்து கேமராஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு பிரைமரி கேமரா 108 மெகா பிக்சலோட வருது. இந்த லென்ஸ் பார்க்கும்போது ரொம்ப லெஜெண்டரியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு டூயல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K
வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1080p வரைக்கும் தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஷுவலான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் கண்டிப்பாக வந்து அந்த பிரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸம்ப்ளரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh வருது. ஸோ உங்களுக்கு வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டக்குன்னு தீர்ந்தாலும் நீங்கள் 10 minutes சார்ஜ் போட்டால் போதும், உங்களுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்துடும். MI 11i Hypercharge பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 120 வாட்ஸ் சார்ஜரோட வரக்கூடிய ஒரு முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதே வந்து இவங்க வந்து ஒரு USP-யாக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. MI 11i பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 இன்ச்சோட வருது. கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ்வலாக வந்து MIயில் வந்து பெரும்பாலான மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS LCD தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து AMOLED இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி சேவிங் கேப்பபிலிட்டிஸும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த கலர் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து HDR10 சப்போர்ட் பண்ணும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதனால் நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளையாடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 920 5G ப்ராசரோட வருது. ஸோ இந்த ப்ராசர் வந்து நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்த ஒரு மிட் செக்மெண்ட் ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா RAM அண்ட் மெமரி. RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 8GBன்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MI 11i உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோன் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பிக்சல்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம், 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணணும், அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கேமரா பிக்சல்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே MIயில் வந்து எப்படி ஒரு யூஷுவலான ஒரு ஸ்பெக் கொடுப்பாங்களோ அது மாதிரி யூஷுவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. MI 11i பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜிங்கில் தான் வந்து அவங்களுடைய மிக அட்வான்டேஜான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ சார்ஜர் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஃபோனை விட சார்ஜர் குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக வந்து 2 சார்ஜர் நீங்கள் வந்து கையில் வச்சிங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்தளவு வெயிட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் இல்லைனா 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். இது வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4500 mAh கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 120 Hz ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ஜாஸ்தியாக கொடுத்தா உங்களுக்கு வந்து சார்ஜிங் நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு 4500 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்வர்டைஸ் பண்ணும்போது 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutesலேயே ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4500 mAh அப்படிங்கிறது ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஆண்டியாக இருக்கும். அதுக்காகவும் வந்து நிறைய ப்ரீமியம் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். MIயில் வர யூனிக் ஸ்பெசிஃபிகேஷனான அந்த இன்ஃப்ரா ரெட் இருக்குது, நீங்கள் வந்து டிவியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படம்லாம் பார்க்குறீங்க, கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓவரால் MI 11i பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ அழகான அட்ராக்டிவான MI 11i பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் வருது. கேமோ க்ரீன், ஸ்டெல்த் பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிபிக் பேர்ல், அப்புறம் பர்பிள் மிஸ்ட். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து 26,999 ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட் அண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா 11i உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.